கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வாக்கியத்தை வாசிப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே முன் செல்லும் தெய்வம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், தொழுது கொள்ளுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் முன் செல்லுகிற தெய்வமாயிருக்கிறார். முன் செல்லுகிற தெய்வமாயிருக்கிறார். என் கண்பானவர்களே, ஒரு பட்டணத்திற்கு ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு சீஃப் கெஸ்டோ ஒரு பெரிய விஐபி அந்த பட்டணத்திற்கு வருகிற பொழுது அவர் நாளைக்கு வருகிறார் என்று சொன்னால் இன்றைக்கே அந்த ரோடுகள் எல்லாம் சீரமைக்கப்படும். ஒரு விஐபி வருகிற பொழுது, ஒரு கணத்திற்குரிய ஒரு மனிதன் அந்த பட்டணத்திற்கு அந்த தேசத்திற்கு வருகிற பொழுது முன்கூட்டியே அந்த பாதைகள் எல்லாம் செவையிடப்படும், பாதைகள் எல்லாம் செப்பனிடப்படும். ஸ்தோத்திரம். அநேக அதிகாரிகள் வந்து அந்த வழிகளை செவைப்படுத்துவார்கள். அப்போ ஒரு சிறந்த மனிதனுக்காக அதிகாரிகள் முன் வந்து பாதைகளை செவைப்படுத்துறாங்க. நீங்களும் நானும் சிறந்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பலவான்கள் அல்ல, நீங்களும் நானும் மேன்மையானவர்கள் அல்ல. ஆனாலும் நம்முடைய வானத்தை பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னே போய் நமக்காக அவர் முன் சென்று அவர் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிறார். எல்லா கோணலானவைகளையும் நமக்கு முன்னே போய் காணப்படுகிற தடைகளை மாற்றும்படி, ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளை மாற்றும்படி, நம்முடைய பாதைகளிலே தடுமாற்றங்கள் வராதபடி, பாதைகளிலே குழப்பங்கள் வராதபடி, பாதைகளிலே வருத்தங்கள் வராதபடி, பாதைகளிலே நெருக்கடிகள் வராதபடி கர்த்தர் முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். விஐபிக்காக அதிகாரிகள் வந்து ஸ்தோத்திரம் பாதைகளை செவ்வைப்படுத்துவாங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி வந்த ரத்தம் சிந்தினது மட்டுமல்ல, அவர் முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். என் கண்பானவர்களே, இப்ப நம்ம ஆராதிக்கிற தெய்வம் முன் சென்று கோணலானவைகளை சுவையாக்குகிற தெய்வம். ஆனால் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி வருகிற பொழுது மோசே சீனாய் மலையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சமயத்திலே அவர் இறங்கி வருவதற்கு தாமதமான பொழுது, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்திலே சொன்னாங்க, மோசேக்கு என்ன சம்பவித்ததென்று நாங்கள் அறியோம், ஆதலால் எங்களுக்கு ஒரு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டாக்கினார்கள். ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். இந்த தெய்வந்தான் எங்களை வழிநடத்த வேண்டும், இந்த தெய்வந்தான் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனை வருத்தப்படுத்தினார்கள். என் கண்பானவர்களே, எகிப்தில் புறப்பட்ட நாள் முதல் கொண்டு ஆச்சரியமா ஆண்டவர் நடத்தினார், அதிசயமா நடத்தினார், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தினார். முன் சென்று ஸ்தோத்திரம் யோர்தானை பிளந்தார், செங்கடலை பிளந்தார், எரிகோவை கர்த்தர் உடைத்தார். எவ்வளவோ மகிமையான காரியங்களை செய்திருந்தும், எவ்வளவோ ஆச்சரியமான காரியங்களை செய்திருந்தும் அந்த தெய்வத்தை ஆராதிக்காமல், அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளாமல், அந்த முன் செல்லுகிற தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தங்களாகவே ஒரு முன் செல்லுகிற தெய்வத்தை உருவாக்கி தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனை ஸ்தோத்திரம் வருத்தமடை செய்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சில வாசல்கள் அடைபடுகிறதுனாலே, சில அற்புதங்கள் தாமதமாகிறதுனாலே, சில நன்மைகள் தாமதமாகிறதுனாலே நீங்களாகவே மாம்சத்தில் செயல்பட வேண்டாம், நீங்களாகவே சுயத்தில் செயல்பட வேண்டாம், சில மனிதர்களை சார்ந்து கொள்ள வேண்டாம், சில சட்டதிட்டங்களை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். ஸ்தோத்திரம். உங்களை அழைத்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தின ஒரு தெய்வம் உண்டு. ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தின தெய்வம் உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னே போய் எத்தனையோ கோணலானவைகளை செவ்வையாக்கி இருக்கிறார். இனிமேலும் உங்களுக்கு முன் சென்று எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் நிச்சயமாகவே செவ்வையாக்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த முன் செல்லுகிற தெய்வம் உங்களுக்கு முன்பதாக போகிற பொழுது அவர் செய்கிற முதலாவது காரியம் வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
வெண்கல கதவு என்பது விலையேற பெற்றது, அதை யாராலும் உடைக்க முடியாததா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இரண்டாவது, இருப்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிக்கிறார். அப்ப வெண்கல கதவுகளை உடைக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் சரி, மந்திரவாத கட்டுகளோ, பிள்ளை சூனிய கட்டுகளோ, செய்வனை கட்டுகளோ, பலவீன கட்டுகளோ, சாபத்தின் கட்டுகளோ, அது எந்த விதமான கட்டுகளாய் இருந்தாலும் சரி, வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இந்த பகல் வேளை உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சகலவிதமான கட்டுகளையும், உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற சகலவிதமான கட்டுகளையும், ஸ்தோத்திரம், உங்கள் தேசத்திலே காணப்படுகிற சகலவிதமான கட்டுகளையும், ஊழிய ஸ்தலத்திலே காணப்படுகிற சகலவிதமான கட்டுகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை அதை உடைத்து போடுகிறார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இருப்பு தாழ்பால்களை முறித்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் முறிக்கிறார், நுகங்களை முறிக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற நுகங்கள், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்புகள், எப்பேற்பட்ட நுகங்கள் உங்கள் சிரசின் மேல் இருந்தாலும் சரி, உங்கள் கழுத்தின் மேல் பிசாசினுடைய நுகங்கள் இருக்கலாம், குடும்பத்தின் மேல் உங்கள் நுகங்கள் இருக்கலாம், அது எந்த விதமான நுகங்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நுகங்களை முறித்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அந்த ஸ்தோத்திரம், அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகும் பொழுது எந்த மனிதனாலும் செய்ய முடியாத செய்ய முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள் மனிதனால் தரவே முடியாது, உலகத்தால் தரவே முடியாது. ஸ்தோத்திர, தேவன் உங்களுக்காக ஆயத்தமணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்கள். தேவன் உங்களுக்காக ஆயத்தமணினவைகளை உங்கள் கண்கள் காணவில்லை, ஸ்தோத்திர, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அந்த அளவிற்கு பயங்கரமான நன்மைகளை ஆயத்தமணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், கொஞ்சம் அற்புதங்கள் தாமதமாவதனாலே, நன்மைகள் காலதாமதம் ஆவதனாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். முன் செல்கிற தெய்வத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவார். முன் சென்று தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம், என் சமூகம் முன் செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய சமூகம் முன் செல்லும் பொழுது ஸ்தோத்திரம், பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் முன் சென்று வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் தருவதற்கு காரணம் என்ன? 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே பெயர் சொல்லி அழைத்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. ஆண்டவர் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். அப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் அதை நிரூபிக்க போகிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்ததை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்கி தடைகளை மாற்றி அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்பதை நிரூபிப்பார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருந்தும் அவர் நாமம் தரிப்பித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த அற்புதங்களை அவர் செய்வதற்கு காரணம் என்ன? அவர் பெயர் சொல்லி அழைத்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. இரண்டாவது, அவரே உங்களுக்கு நாமம் தரிப்பித்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக. என் கண்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, தொடர்ந்து தேவ கிருபையில முன்னேறி செல்லுங்க. ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறை ஒரு நாளும் நம்முடைய வாழ்நாளில் செய்யக்கூடாது. இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வத்தை மறந்துவிட்டு முன் செல்கிற தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று கன்றுக்குட்டிகளை உருவாக்கி தேவனை கோபப்படுத்தினாங்க. சில அற்புதங்கள், சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆவதனாலே தெய்வத்தை நீங்கள் தூஷிக்க வேண்டாம், தெய்வத்தை வருத்தப்படுத்த வேண்டாம், தெய்வத்திற்கு விரோதமான காரியங்களில் செயல்பட வேண்டாம், பின்மாற்றம் அடைய வேண்டாம். தொடர்ந்து தேவ கிருபையில் முன்னேறி செல்லுங்க. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், இம்மட்டும் ஆதரித்தவர் இனிமேலும் ஆதரிப்பார், இம்மட்டும் போஷித்தவர் இனிமேலும் போஷிவார், இதுவரைக்கும் உயர்த்தினவர் இனிமேலும் உயர்த்துவார், இதுவரைக்கும் தப்புவித்தவர் இனிமேலும் உங்களை தப்புவிப்பார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக நன்றி. சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே முன் செல்கிற தெய்வம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். இஸ்ரவேல் மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை செய்திருந்த பொழுதிலும்
ஆண்டவரே, ஒரு முன் செல்கிற தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கன்று குட்டிகளை உருவாக்கி உம்மை கோபப்படுத்தினார்கள் அப்பா. அந்த தவறுகளை அப்பா நாங்களும் எங்கள் ஜீவிதத்தில் வாழ்நாளிலே செய்யாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் காலதாமதம் ஆகும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல், பின்மாற்றம் அடியாமல், மறுதலிக்காமல் தொடர்ந்து தேவ கிருபையில முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வெண்கல கதவுகளைப் போல தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். இருப்பு தாழ்பால்களைப் போல யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நுகங்கள் இருக்கிறதோ அந்த நுகங்களை முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே பெயர் சொல்லி அழைத்தவர் என்பதை நிரூபிக்கும்படி, நீரே அறியாதவர்களுக்கு நாமம் தரிப்பித்தர் என்பதை நிரூபிக்கும்படியான அற்புதங்கள் அடையாளங்கள் வருகிற காலங்களிலே நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.